ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஈஸியான சுட சுட முட்டை பக்கோடா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முட்டை 4 எடுத்திருக்கேன். அடுத்தது கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் கடலை மாவு. அடுத்தது சால்ட்டு, மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், வெறும் மிளகாத்தூள். அப்புறமா மிளகுத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா. இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருளெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது ரொம்பவே ஈஸியானது. 10 நிமிஷத்தில் அழகாக செஞ்சு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இது மாதிரி பிளெண்டர் இருந்தால் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம், அதாவது அகலமான பாத்திரமாக. அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த கடலை மாவை போட்டுக்கலாம். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், பெரிய ஸ்பூனில். முட்டைகளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கடலை மாவுடைய அளவையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உடச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணதை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா தான், பேக்கிங் சோடா சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் சும்மா 1/4 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக. ஸோ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க பிளெண்டர் வச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கை விடாத நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நம்ம அந்த பக்கோடா செய்கிற அளவுக்கு இந்த பதம் இருந்தால் போதும்.
ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான அளவில் இருக்கணும். ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூனாக அள்ளி போடுறேன். நீங்கள் கையில் கூட எடுத்து போடலாம், ஸ்பூனில் வாட்டப்படலை அப்படின்னா. கரண்டி வச்சு இது மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு முறை 3 முறை வந்து நம்ம இது மாதிரி திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா சுவையான முட்டை பக்கோடா ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முட்டையிலே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் செய்யலாம். அந்த எல்லா ரெசிபிலையும் இதுவும் ஒன்று. வித்தியாசமான முறையில் இந்த முட்டை பக்கோடா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமான பொருள் இதில் சேர்க்கணுன்னு இல்லை, குறைவான பொருளே தான் நம்ம சேர்த்துருக்கோம். வீட்டில் முட்டை இருந்தால் உடனே இதை செஞ்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி இருக்கிற மாவையெல்லாம் நான் இது மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ பசங்களுக்கும் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவும் விட்டாச்சு, சம்மர் சீசன் வேறு. ஸோ இது மாதிரி டைமில் வந்து குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இது மாதிரி வித்தியாசமான முறையில் ஏதாவது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. கடையில் அதிகமாக வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சத்தான பொருளாக நம்ம வீட்லேயே இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சுவையான சுட சுட முட்டை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தோம்னா நம்ம இதுக்கு மேலேயே வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம மிளகாத்தூளும் வந்து இது மேலே வெறும் மிளகாத்தூள் சேர்த்தும் காரமாக சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். நான் வந்து வெறும் மிளகுத்தூள் தான் வந்து மேலே சேர்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நானே சாப்பிட்டு பார்த்தேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எண்ணெய் ஒன்றுனா கிச்சனாண்ட நிற்கவே முடியல. ஈவினிங் டைம் தான் செஞ்சேன். பார்த்தா எனக்கு எவ்வளோ வேர்வை ஊற்றிருக்கு பாருங்கள். இருந்தாலும் வந்து குழந்தைங்க வந்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தால்.
அப்படின்றதுக்காக அவங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் நம்ம தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.